ஹலோ ஆல், வீடியோவில் நம்ம பார்ட் 2 செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 என்ன பண்ண போகிறோம், அதாவது என்ன மிக்ஸாலஜியில் செகண்ட் பார்ட் தான் வந்து இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்ட் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் கொடுக்குறோம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். மினிமம் ஒரு 6 hours வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பார்க்குறப்ப. அண்ட் நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றணும், பட் இப்போ வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஏன்னா உள்ளே எல்லாமே அப்சார்ப் ஆகியிருக்கும். கொஞ்சம் புஷ்ஷுனும் இருக்கும், மாவு வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். வெளியே வந்து ப்ரௌன் கலர்லேயும் உள்ளே வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர்லேயும் தான் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம ஆயில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இப்போவும் சொல்கிறேன். நான் எதையும் வந்து ஸ்கிப்லாம் பண்ணலை. நான் எப்படி வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணுவேனோ அது எல்லாமே நான் கட் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்படி பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா, ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். தண்ணிக்கு மட்டும் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா யாராலுமே இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. எப்படி வந்து ஒரு சப்பாத்தி மாவுக்கும் பூரி மாவுக்கும் நம்ம தண்ணி வந்து ஒரு டைப் ஆஃப் கோதுமை வந்து அதாவது விளையிற இடத்துல வந்து ஒரு மாதிரி தண்ணி வந்து உரியும், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ என்ன வந்து மாவு, அதாவது நம்ம ஹென்னா பவுடர் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து இழுக்கும். ஸோ சில பவுடர்ஸ் வந்து கம்மியாக இழுக்கலாம், சில பவுடர்ஸ் வந்து அதிகமாக இழுக்கலாம். அதனால் இதில் மட்டும் மெஷர்மெண்ட்டே நமக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்லிட முடியாது, அப்ராக்ஸாக வேணால் சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு தோசை பேட்டர் மாதிரி, ஒரு இட்லி பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ தோசையை விட இட்லி பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த மாதிரி தான். தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக வந்து ரோல் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது வந்து வராது. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு 2 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்ட். எனக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். சரி, கண்டிப்பாக நான் இதோட ஸ்டெயின் என்ன ரிசல்ட்டையும் நான் உங்கள் எல்லாேருக்கும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது எடுக்கிறேன்னா இன்றைக்கி இந்த மெஹந்தி வச்சு பார்த்துட்டு நான் நாளைக்கு வந்து ஸ்டெயின் ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கும் நான் நாளைக்கு தான் வைக்க போகிறேன். இப்படி தான் இருக்கும் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி. இப்படி நீங்கள் அதை கீழே அந்த ரிப்பன் போகும்போது அது போயிட்டு ஒன்றோட ஒன்று வந்து பிளெண்ட் ஆகக்கூடாது, அப்படியே செப்ரேட்டாக தெரியுதா. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹென்னா பேஸ்ட் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அது உங்களுக்கு இழுக்கும் போது உங்களுக்கு டைட்டாக கை வலிச்சுதுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டோன்னா ஃப்ளேக் ஆஃப், அதாவது சீக்கிரமாக வந்து நீங்கள் மெஹந்தி வச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் ரொம்ப திக்காக வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று வந்து ஸ்மட்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறோம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். எப்படி வந்து இதில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ நம்மளுக்கு பேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி வரும். இதோட சவுண்டுமே உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது, ஆனால் அந்த பேஸ்ட் வந்து ஒன்றோட ஒன்று வந்து பிளெண்ட் ஆகலை, லைட்டாக கொஞ்சம் லூஸாகவும் இருக்குது. ஓகேயா. ஸோ லம்ஸ் வந்து அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் சுகர் வந்து கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு லாங் டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா உங்கள் கையை விட பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பைப்பிங் பேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து இதுக்கு ஸ்மால் சைஸ் பைப்பிங் பேக் தான் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கிங்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை,
நம்ம சாக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தின்னான மெட்டீரியல் குவாலிட்டியில் இருக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்காக நீங்கள் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற சாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாக்கிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அதை உடனே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த முறை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் வந்து நமக்கு ஒரு 4-5 இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுலேயும் இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் லாங்காக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 டைம்ஸ் ஆகுது யூஸ் ஆகும். ரெகுலராக க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அதான் மேக்ஸிமம் வந்து 10 டைம்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இழுத்து விட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் அதோட லாஸ்ட் டெட் எண்ட் வந்து அதோட பாட்டம் வந்து இங்கே மேலே டாப்புக்கு வர மாதிரி பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இறங்க இதுவும் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பேஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் நான் ஆங்கிளை மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பண்ண பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க மிச்சம், அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாவில் இருக்க மிச்சம் ரெண்டுத்தையும் வந்து இப்படி வழித்து விட்டுக்கோங்க. ஓகேயா? அண்ட் கீழே சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஏன் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒட்டாது. அதுவும் இல்லாமல் நமக்கு பேஸ்ட்டும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதனால தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்பூன்லேயே அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது எல்லாமே நமக்கு எல்லா பேஸ்ட்டுமே வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமுமே நான் வந்து இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இழுத்து எல்லா பேஸ்ட்டையும் ஒன்றா அசம்பிள் பண்ணிடுறேன். ஸோ சவுண்ட் வரலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அப்படியே தான் எடிட் பண்ணி போடுறேன். அதனால் எப்படி கிளாஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து என்ன தான் போர் அடித்தாலுமே அதை கொஞ்சம் ஆர்வத்தோடு அதான் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் கடமைக்குன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது போர் தான் அடிக்கும். இந்த வீடியோன்னு இல்லை, இந்த ஃபீல்டுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஸோ எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வேலையை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் இதோடு சேர்த்து இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கிங்ஸையும் வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் எடுக்கிறேன். எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். அண்ட் அதோட பைப்பிங் பேக்கையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஓரளவுக்கு உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு இங்கே வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இதை பிடிச்சி லைட்டாக இதை மட்டும் சுற்றிட்டு இங்கே மறுபடியும் இதை வந்து சுற்றுறேன். இதை வந்து ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா புழிஞ்சு இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு கை வலி இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக பண்ணுறேன்னா எனக்கு இது பழகிருச்சு. ஸோ அதனால் எனக்கு அது அப்படியே வருது. ஓகே, இப்போது இங்கே வந்து கிளிப்பு வந்து ஆட் பண்ணிடுறோம். நீங்கள் ரப்பர் பேண்ட் போடும்போது உங்களுக்கு இந்த டைட்னஸ் வந்து கம்மியாக தான் வரும். இந்த கிளிப்பு போடும்போது தான் இப்போ வீடியோலாம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இது மாதிரி பார்க்க டைட்டாக அழகாக வருதுன்னா கிளிப்பு போடுறதுனால தான். இஃப் நீங்கள் ரப்பர் பேண்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டைட்டாக வராது, கொஞ்சம் லூஸாக தான் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் டை ரிலீஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 3த்தையும் சேர்த்து வாஷ் பண்ணணும். இது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து கோன் சீலிங் வந்து பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோன் ரோலிங்கும் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா கார்ட்டில் வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட்
இதில் வந்து நான் ரோல் பண்ணி வச்சுருக்க கோன்ஸ் எல்லாமுமே இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணி நாளைக்கு கொண்டு போக வேண்டியதாக பாக்கி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.